ஃபைனலா 2020 ஆரம்பிச்ச பிரச்சனைக்கு 2026 வந்து பாத்தீங்கன்னா முடிவு கிடைச்சிருக்கு. இந்தியாவிலே யாருக்குமே இது வரைக்கும் கொடுக்கப்படாத தண்டனை. இது வந்து எப்படி அந்த நீதிபதி இந்த ஒரு தண்டனை அறிவிச்சு நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? வேலியே போய் பயிர்களை நாசம் பண்ண கதையா போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு தண்டனை என்று அறிவிச்சிருக்காரு. இந்த இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு இரட்டை மரண தண்டனைன்றது இந்தியாவிலே வந்து இவங்க 9 பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த இரட்டை மரண தண்டனை என்னடா 2 வாட்டி தூக்குல போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேதான் ஒரு ட்விஸ்டே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. என்னன்றத இந்த வீடியோல தாறுமாறா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாங்க தலைவா. இவ்வளவு ரூபாய், இந்த 1,40,00,000 ரூபாயை வந்து இவங்க கொடுக்கலன்னா இவங்களோட சொத்தை புல்லா எல்லாத்தையும் புடிஞ்சிருங்க. புடிஞ்சு அந்த சொத்துல இருந்து எவ்வளவு வருமானம் கிடைச்சதோ அந்த காசை வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுத்துருங்க. அதாவது இந்த ஜெயராஜ், இந்த பெனிஸ், இந்த அப்பா மகன் இருவரும் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனாங்களா, அவங்களோட குடும்பத்துக்கு இந்த காசுன்றதை கொடுத்துருங்க அப்படின்னு கோர்ட் அதிரடியா வந்து பாத்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இந்த 9 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்ட இரட்டை மரணம் அறிவிக்கப்பட்ட அந்த 9 நபருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சில வருமானம் இவ்வளவு ரூபாய் ஃபைன் நீங்க வந்து கட்டணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் 24 லட்சம், அதே மாதிரி பாலகிருஷ்ணன் 16,80,000 ரூபாய், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5,20,000 ரூபாய், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முருகன் அவருக்கு வந்து 10,10,000 ரூபாய். இப்படி இவர் மட்டும் கிடையாது, மற்றவங்க லிஸ்டையும் நான் போடுறேன். இவங்களாம் இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து கொடுக்கல அப்படின்னா இந்த அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கைப்பற்றி அதுல இருந்து எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானம் கிட்டத்தட்ட 1,40,00,000 ரூபாய் வந்து இவங்க கொடுக்கணும். அந்த 1,40,00,000 ரூபாய் கொடுக்கலன்னா வந்து இவங்க இந்த சொத்துக்கள் எல்லாம் முடக்கி உங்களோட பணங்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் அறிவிச்சிருக்காங்க. நான் இந்த ஒரு சட்டத்தை புதுசா பார்க்கிறேன். 2 முறை மரண தட்டை, 2 மரண தண்டனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களே, கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேங்க. இப்ப வந்து நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது அப்பா மகன் இந்த கொலை, இந்த தொந்தரவு கொலை அப்படின்னு சாத்தவங்களும் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது வந்து நம்ம இந்திய சட்டங்கள் படி எப்படி பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அப்பா மகன் இருக்காங்கன்னா இவருக்கு ஒரு தனி கேஸ், இவரை வந்து தனியா தாக்கி கொலை கேஸ் போடுவாங்க. இப்ப மகன் சைடு ஒரு தனி கொலை கேஸ் போடுவாங்க. அப்ப வந்து அப்பா மகன்னா 2 கேஸா வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் ஆகும். இப்ப இவருக்கு தனியா ஒரு மரண தண்டனை என்று போடுவாங்க, அதே மாதிரி இவருக்கு தனியா மரண தண்டனைன்றது அறிவிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 மரண தண்டனைன்றது அந்த 9 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இரட்டை மரண தண்டனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா புரியப்படின்னு சொல்லணும்னா, இப்ப வந்து இவங்களுக்கு மரண தண்டனை அறிவிச்சிட்டாங்க. இப்ப அறிவிச்சனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்னை ஹைகோர்ட், அதுக்கடுத்து சுப்ரீம் கோர்ட், இங்கெல்லாம் வந்து மேல்முறையீடு செய்வாங்க. எனக்கு இந்த தண்டனை எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இப்போ எப்படியோ அவங்க லக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரண தண்டனை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டாங்கன்னா இன்னொரு மரண தண்டனை, இப்ப மகனோட மரண தண்டனை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா அப்பாவுக்கு வந்து அப்பாவை கொண்டனால வந்து மரண தண்டனை வந்து விரிச்சிருப்பாங்க. அந்த மரண தண்டனைன்றது அவங்களுக்கு அவைலபிளா தான் இருக்கும். அவங்க சைடு வந்து அந்த 9 பேருக்கு இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை ஒரு வாட்டி தான் வந்து கொல்ல முடியும், 2 வாட்டி கொல்ல முடியாது. நிறைய பேர் இப்படிதான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை. ஒரு மரண தண்டனை போச்சுன்னா இன்னொரு மரண தண்டனை இருக்கும். அதாவது என்ன சொல்ல விரும்பினாங்க, இந்த ஒரு தண்டனை வந்து ஒரு கோர்ட் அறிவிக்குதுன்னா இது ஒரு அரிதான ஒரு விஷயமா இருக்கணும். உச்சபட்சம் ஒரு கொலையா வந்து இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து பாத்தீங்கன்னா அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்றதுதான் இதுக்கு ஒரு பதில். தலைவா கோர்ட்டு வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனை, இரட்டை மரண தண்டனை இந்த 9 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க. ஓகேவா? இப்ப அவைலபிள் இப்ப வந்து சட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆக்சுவலா அவங்க வந்து எப்ப தூக்கு தண்டனை வந்து போடப்படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து மேல்முறையீடுன்றது வந்து பாத்தீங்கன்னா செய்வாங்க. இப்போ மரண தண்டனை அறிவிச்சிட்டாங்கன்னா வந்து மேல்முறையீடு வந்து யார்கிட்ட செய்யலாம்னா, சென்னை கோர்ட்ல வந்து திருப்பி கேஸ் போடலாம், எங்களுக்கு தண்டனை வந்து குறைங்க. அதே மாதிரி டெல்லி கோர்ட்ல வந்து கேஸ் போடலாம். அதுவும் வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு ஆளுநருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடிதம் எழுதலாம். இல்லத்தான் இந்தியாவோட பிரசிடென்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி உயிர் பிச்சை கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கடிதம் வந்து பாத்தீங்கன்னா எழுதலாம். இந்த எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தூக்குல வந்து போட்டுருவாங்க. அது உடனடியா வந்து போட மாட்டாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. பல்வேறு கேஸ்ல வந்து இந்த 9 பேர் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. தாக்குதல் அடிச்சிருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ் மீறி இருக்காங்க அப்படின்னு பல்வேறு கேஸ்கள் வந்து இவங்க மாட்டிருக்கனால அந்தந்த கேஸ்களுக்கு ஒரு வருஷம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஜெயில வந்து இத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஜெயில் தண்டனை அனுபவிச்ச பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா மரண தண்டனைன்றது போடுவாங்க. ஆனா அது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜெயில் தண்டனை அணிவிக்கும் போது அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஆயுள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே இந்த 9 பேர் கிடையாதுங்க, இதுல 10 பேர் இருக்க வேண்டியது. ஏற்கனவே ஒருத்தவர் வந்து கஸ்டடியிலே வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு. ஒரு போலீஸ்கார், அவர் பேர் என்னோட கரெக்டா எனக்கு தெரியல, இறந்திருக்காரு. ஓகேவா? அவங்க வந்து ஜெயில இருக்கும் போது இறந்துருவாங்க, அப்புறம் எதுக்குப்பா நீங்க மரண தண்டனை கொடுக்குறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாங்க. தண்டனை கொடுக்கக்கூடிய நீதிபதி முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இவர் தான் வந்து மதுரை கோர்ட்ல வந்து அறிவிச்சிருக்காரு, தண்டனை வந்து அறிவிச்சாரு. இவரே வந்து என்ன
சொல்லியிருக்காருன்னா, அதாவது பாதுகாக்கக்கூடிய வேலியே போய் பயிர்களை போய் நாசம் பண்ண கதையாலப்பா போச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த தண்டனை வந்து அறிவிச்சிருக்குன்னு சொன்னாரு. அதாவது வந்து நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கனெக்ட் பண்ணலாமே, இன்னைக்கு போலீஸ் கஸ்டடியில வந்து இந்தியாவில் எவ்வளவு பேர் இறந்திருக்காங்கன்னா ஒரு ஒரு இது எடுத்துட்டு வந்திருக்கேன். 1999 வந்து 2023 வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், ஒரு 2253 பேர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கஸ்டடியிலே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. இது அதிகமா வந்து பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த நம்ம வடக்கன் சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நடக்குது. ஆனா இவ்வளவு தண்டனைகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து அதிகமா, அதாவது இவ்வளவு பேர் வந்து போலீஸ் கஸ்டடியில இறந்திருக்காங்க, அதுக்கு வந்து தண்டனைன்றது 0 தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ முதல் முறையா இந்தியாவிலே தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தண்டனை பெருசா வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுது. நேத்து மதுரை கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அறிவிப்பை விட்டுருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சாட்சிகள், ஆதாரங்கள் தாங்க. என்னென்ன ஆதாரங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வைக்கக்கூடிய ஆதாரங்கள் வந்து கோயில்பட்டியில வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்த்தாங்களா, அங்க உள்ள காவலர்கள் வந்து உங்க உடம்புல வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கிறத பார்த்திருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆஸ்பத்திரியில வந்து பாத்தீங்கன்னா கண்காணிச்ச மருத்துவர்கள், அப்புறம் வந்து இந்த ரேவதி அவங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்களை தாக்குன அந்த காவலர்களோட உடையில இருந்தக்கூடிய அவங்களோட ரத்த கரைகள், அதுக்கடுத்து இந்த அப்பா மகன் இவங்க 2 பேர் உடையில இருக்கக்கூடிய ரத்த கரைகள், இதெல்லாம் வச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா வச்சுதான் இந்த ஒரு தண்டனைன்றதே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு கோர்ட்டில் ஒரு முக்கியமான தண்டனை, உச்சபட்சமான ஒரு தண்டனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அரிதுன்னு அரிதாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அரிதாதான் இந்த ஒரு தண்டனை வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்களாம். அப்படி அரிதா வந்து கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்சமான ஒரு தண்டனையா தான் இந்த இரட்டை மரண தண்டனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க.